இப்ப என்ன படம் ப்ரோ இப்ப சத்தியமா புரியுதுங்களா? இல்ல ஒரு நிமிஷம் ரொம்ப ப்ரோ நாளா இல்ல அது இல்ல சப்போர்ட் பண்ணிருந்தாங்கிறாரு விக்னேஷ் அண்ணா. பாரதி ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு பொறாமையா இருக்கிறது என்ன தெரியுமாங்க, இவன் வந்திருக்கணுங்க புரியுதா, கமல் மாதிரி ஏதோ உண்டை கட்டி உக்காந்து வந்திருக்கணும். எனக்கு அது ஒரு வயிற்று எடுத்துட்டு நீங்க இன்னொரு தெரியுமா இருறா அது வந்து இன்னும் டேமேஜ் தான்டா ஆகும். நான் இதுல கமலோட ஒரு பெரிய அதுக்குதான் பிரச்சனை என்ன கேட்கறது. தெரியுமா, சொல்றது கேள்டா. கமலோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த டைம்ல வந்து அதான் 2018-19 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கமல் ரசிகர் மன்றமே கிடையாது. ஓகேவா, அந்தெல்லாம் கழிச்சுட்டாரு. இன்னொன்று எவனும் மன்றத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அப்போ வந்து அந்த சீட்டு கொடுத்தாலும் ஏன் தெரியுமா, நிறைய பேர் இந்த ரிட்டையர்டு ஜட்ஜி நிறைய பேர் இருந்தாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து கல்வி தந்தையெல்லாம் இருந்தாங்க பற்றியா. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவங்க ஃபெமிலியரிஸாகவும் இருப்பாங்க, பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பாங்க, அதே இதில் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிலையும் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நல்லா படித்தவங்க ஊரில் மரியாதையாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்படி தான் சீட்டு கொடுத்தாரு. அந்த கேண்டிடேட் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ பிரச்சனை என்னாச்சுன்னா, அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்கெல்லாம் இப்போ தாவேக்காக்கு வந்தாங்கன்னு அது வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் மைலேஜாக இருக்கும். ஓகேவா. ஆனால் அது வந்து என்னாச்சு, இது டார்ச்சில் சின்னத்தில் அவங்க நின்று அவங்களோட காசை இழந்து, இன்னொன்று மக்கள் வந்து அவங்க பேரில் உள்ள மதிப்பு அதை வந்து இழந்து, இன்னைக்கு அவங்க வந்து பொது வாழ்க்கையிலே இல்லாத இப்போ சாமி ஏதோ ஒரு ஓரத்தில் நரண்டு போயிடுன்ற மாதிரி போயிட்டாங்க. நீங்கள் ஸோ நல்லது பண்ணுன்றவங்களோட ஒரு இதுவே கெடுத்து விட்டான் பற்றி இருந்தாலே யார் கமல். அது வந்து ஒரு கேவலமான ஒரு எச்சத்தனமான ஒரு வேலை. ஸோ அது வந்து எனக்கு இன்னமும் அந்த மேலே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. ஒரு பிக் பாஸே நடத்த துப்பு இல்லாத ஒருத்தரையும் எப்படி வந்து அவர் வந்து ஒரு அரசியல் இல்லடா, அதுக்கு இல்லடா, அதுலயே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஓர வஞ்சனையா ஒரு இது 4 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு அதெல்லாம் ஒரு ஷோவா, புரியுதா? இல்ல ஒரு அந்த மாதிரி வீடியோல ஒரு இல்ல ஒரு வீடியோல ரஜினி சொல்லுவா பிக் பாஸ் ஒழுங்கா பண்ணுங்க அந்த மாதிரி அதான் விக்னேஸ்வர் அதான் பிக் பாஸே ஒழுங்கா ஒன்றும் துப்பு இல்ல, தெருவுல வந்து அதான் மயிலாப்பூர் எலெக்ஷன். ஆனா திமிர இல்ல அவ இல்ல, ஆனா ஒரு நிமிஷம் இல்ல அந்த விக்னேஷ் ப்ரோ, நீங்க ஒன்னா சீட்டு வாங்கிட்டான். நீங்க ஒன்னா தனிச்சு நிக்கிறீங்களா ப்ரோ கமல் நிக்கிற தொகுதியில? அவர் கடலூர்ல சீமான் கட்சியில வேணா நிப்பாரு. நான் உலகம் போய் கால் எது மிரிச்சிட்டாங்க சீமான். நீங்க அங்க போனாலே சீமானுக்கு அடுத்து நீங்க தான் போற துரைமுருகன் தோத்திடலாம். சீமானே வந்து இனிமேட்டு அவரை பத்தி பேசாதீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே என்னாச்சு? பயப்படலாம் இல்ல அவன் இல்ல அவன் இன்னைக்கு அதை பேசுன வயசு தான் நீ அவனை பத்தி பேசுற, புரியுதா? நாளைக்கே வந்து கடிப்பான். அவனுக்கு உங்களை பேச வைக்கணும். ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். என்ன மாநாடுக்கு வர்றவங்க எல்லாரும் காசு இல்லாம யாரும் வந்துடாதீங்க. காசு மட்டும் இல்ல பாரதி, அவங்க வந்துட்டு தனியா வரக்கூடாதான், அவங்க ஃபேமிலி எல்லாரையும் கூட்டு வரணுமா? ஏங்க அதை விட முக்கியமான பாயிண்ட், வந்துட்டு கூட்டு வந்து என்கிட்ட காட்டணும். அப்பதான் கட்டி பிடிப்பேன், அப்பதான் கட்டி பிடிப்பேன் அப்படின்னு கட்டி பிடிப்பாரான் பாத்துங்க. இல்ல ஐயோ சாமி கட்டி பிடிக்க எட்டி மிதிப்பாரான். இல்ல ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், சீமான் ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த பத்தி அதிகமா பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இந்த கேரளால அந்த பஸ் இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ஒரே ஒரு வீடியோல மானஸ் செத்துட்டான், இங்கேயும் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி கீழே வந்து இவர் வந்து திரும்புறாரு பொண்டாட்டின்னு அந்த வீடியோ. மானஸ்தன் அவன் மானஸ்தன்டா. ப்ரோ விக்ரம் பிரபு நடிச்சிருப்பா அப்படியே சிறை, அது பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. ஆனா உண்மையில இப்பதான் வந்து எல்லாம் பிரைஸ் பண்றானுங்க, தியேட்டர்ல போய் பாத்துருக்கலாம்ல அந்த படத்தை. ஓடிடில இப்பதானே வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு பொங்கல். இல்ல அது ஓடிடி வாட்ச் தான் அது ஆக்சுவலா. ப்ரோ தியேட்டர்ல உண்மையில அழுதம் ப்ரோ இந்த சீனுக்கு தான். இல்ல நல்ல படம்பா, நல்ல படம்பா. நான் யூஸ் பண்ணி வச்சு எப்படி கேட்டாலும் நீ பாக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் நல்ல பிரிண்ட் வரட்டுன்னு வெயிட் பண்றேன். அந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாத்துருக்க வேண்டியது, அட்லீஸ்ட் ஓடிடில ஆச்சும் பாருங்க, நல்ல படம். விக்னேஷ் ப்ரோ ஏதாவது அவார்டு தட்டிரும்ல படம். அலெக்ஸ் ப்ரோ அந்த என்ன படம் அக்கோ என்ன சொன்னீங்க? இல்ல நானு
ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சிறைன்றதுனால. ஆக்சுவலா கேஸ் என்ன சொல்றது, 7 ஸ்கிரீன் ஓகேவா? 7 ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, அது படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது பண்ணி சூஸ் பண்றாங்க. நல்ல கதை எப்பயுமே சூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொடக்ஷன்ல எல்ஐகே வருது. அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ண நீங்க அங்கதான் வருவீங்க தெரியும். அங்கதான் சுத்தி சுத்தி அங்க வர பத்தியா. ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன ப்ரோ, உங்க கோ ப்ரொடியூசர் தான் ப்ரோ எங்களுக்கு ப்ராப்ளம். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி இல்ல பேஸ்ட் இல்ல ப்ரொடியூசர். இல்ல இல்ல என் மைண்ட் என்னன்னா ப்ரோ அன்பு ஃபர்ஸ்ட் காப்பி பேசஸ்னா என்னது ப்ரோ? இல்லடா ஃபர்ஸ்ட் காப்பின்னா காசை மொத்தமா கொடுத்துருவாங்க இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஓகேவா? அந்த காசுக்குள்ள படத்தை முடிச்சிட்டு மிச்ச காசு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நீ 7 ஸ்கிரீன் கூட பண்றிய எப்படி இதுனா அன்பு நீ செஞ்சுக்கிற வேலையால என்ன யூஸும் இல்ல. படம் எடுக்கிறதுக்கு காசு கொடுத்து திருப்பி வாங்கிப்பாங்களா முடிஞ்சதுக்கு அப்புறமா? அப்படி இல்லடா, ப்ரொடக்ஷன் இல்ல இப்போ வந்து ப்ரொடியூசர் இருக்காருல்ல ஓகேவா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இவ்வளவு ஒருத்தரும் சொல்லிட்டு டெக்னிக்கல் ப்ரொடியூசரா தெரியாது எவ்வளவு தர செலவாகணும், மொத்தமா ஒரு அமௌண்ட் பட்ஜெட்டா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைரக்டரோ இல்லை இது பண்ணுறவரோ அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க பற்றி. இப்போ நயன்தாரா அதை டேக் ஓவர் பண்ணாங்கல்ல, நயன்தாரா தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சேலரி போட்டிருப்பாங்க, அந்த ஷூட்டிங்க்கு தகுந்த காசு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேனரில் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் ஏதாவது மீன் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு அவங்க கை காசு போடுற மாதிரி ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரம், இதுல ஃபர்ஸ்ட் காப்பிலேயே 2.2 கருகிறவா வச்சு தெரியுமா? அப்பயே சொன்னானுங்க வேணாதான் சகல வேணாம். இதுல இல்ல இதுல இருங்க ஏஜிஎஸ் தான் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் 2.2 எடுக்க வேண்டியது ஏஜிஎஸ் தான். அவங்க பார்த்து சொல்லிட்டாங்க ரஜினிக்கே சம்பளம் அதிகமா கொடுக்க முடியாது, படமும் உனக்கு மேக்கிங் வந்துட்டு தான் ஒரு 300 கோடி நான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. சங்கர் தான் கிராபிக்ஸே 300 கோடி கேட்டாப்புல. மங்காத்தா படம் ஒரு தடவை பார்க்கும் போது நான் யோசிப்பேன் ப்ரோ, காரு பாலைவனத்துல தான் வருது, அந்த காரு எங்கிருந்து வருதுன்றத முன்னாடியே போலீஸ்காரனுங்க பாத்துருப்பானுங்க, அது திடீர்னு வரா மாதிரி ஏன் ப்ரோ ரியாக்ஷன் கொடுத்தானுங்க இன்ட்ரோ சீன்ல? இந்த டவுட் எனக்கு சந்திரமுகில இருந்துச்சு. கங்கா வந்து அந்த காரு இல்ல காரு அந்த இது கதவு கிட்ட இருந்து ஏஞ்சிருப்பாங்க பத்தியா கங்கா, அந்த கங்கா கதைலாம் கேட்கல, இங்க விநாயக் மகாதேவ கதை கேட்கிறோம். அதான்டா சொல்றேன், எனக்கு அந்த டவுட் சின்ன வயசுல இருந்துச்சு. 9th படிக்கும் போதே சந்திரமுகி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இல்ல லாஜிக் பார்க்க கூடாது. ஆனா என்ன காலாண்டா உட்காந்து இருக்காங்க பட்டாரி ஏஞ்சிருக்காங்க, இது கூட தெரியல அவருக்கு ரஜினி சாருக்கு. ஆனா இல்ல ஒரு சின்ன சின்ன லாஜிக் அது தெரியாத மாதிரி எடுத்தா பரவாயில்ல, அதான். ஆனா பெருசா ஏதாவது பண்ணாதான் மாட்டிப்பாருங்க. ஏன்டா அப்படின்னா கூட நீங்க சொன்னீங்க லாஜிக் பாத்தீங்க, அங்க இருந்து அந்த கார் தாவறது உங்களுக்கு சின்ன லாஜிக்கா நான் கேக்குறேன். புரியல என்னது? அங்க இருந்து வர கார் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, காரு தாவனது அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, இது சின்ன லாஜிக்கா? யாருமே இல்ல அது யாருமே கண்டுக்க மாட்டாங்கடா, ஏன்னா காரு பறக்கிறதுன்றது நார்மல் தான், புரியுதா? நம்ம ஊரு பொறுத்த வரைக்கும் அதாவது கார் ஏன் அவனுக்கு தெரியலன்னா அது ஃப்ரேமுக்குள்ள வெளியில இருந்துச்சு. ஆமா, அது உள்ளார வரும்போது அவனுக்கு தெரியல. ஆமா இல்ல ஹைலைட் தெரியுமா? இல்ல அந்த கார் எப்படி பறந்ததுன்னு காட்டிருக்க மாட்டானுங்க, எங்கிருந்தோ பறந்து கார் பறக்கிறது மேட்டர் குப்பதான்டா, அவனுங்க அதை விட்டு போடா. தளபதி இன்னைக்கு என்ன பார்ப்பானுங்க, கத்தி மாதிரி 50 பேர் அடிச்சா கூட அதை லைட் ஆஃப் பண்ணிட்டு காயனை வச்சு சுண்டி போட்டு அது அந்த அளவுக்கு லாஜிக் பார்த்து முதல்ல ப்ரோ அவனுங்களுக்கு இல்ல கத்தி மாதிரி ஒரு படம் காட்டுன்னு சொன்னா எங்க தெருல போயினுக்கிற இந்த வரலாறு சிட்டிசன் பிச்சை எத்தனை திருவோட எத்தனை வருவானுங்க. ஒரே நிமிஷம், குருவி ஹிட்டடாடி ஏன்டாடி? குருவில ஓகே, புலி இல்ல குருவி ஹிட்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வேற உனக்கு இல்ல உனக்கு குருவிலாம் நார்மலா அது ஓரளவுக்கு ஓடுன படம் தான்டா, அது அப்புறம் தானே ட்ரால் ஆச்சு. புலிதான் உனக்கு இது இல்ல, புலி ஃபிளாப் சுறா ஃபிளாப். நம்ம ஸ்பேஸ்ல எத்தனை வாட்டரா சொல்றது, கிட்டத்தட்ட எனக்கே சொல்லிட்டு வாய் வலிக்குது. என்னன்னா குருவி வந்தப்ப அது ஹிட் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் கழிச்சு அதை வந்து ட்ரோல் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் அதுதான் ட்ரால் பண்ணாங்க. 100ஆம் நாள் வெட்டி விழாலாம் கொண்டாடினாங்களே. இல்ல அது 100ல 150 இல்ல 100ல 150 அதான் டவுட் ஆயிடுச்சு தெரியுமா? உங்க போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கா? ஏன் ஜெயில தான் கொடுக்க போறீங்களா ப்ரோ? இல்ல வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்ட போறாரு. அனுப்பிச்சு விடுங்க, ஒன்னு எடிட் போக்கரி படத்துல வர மாதிரி. ஏன்னா நீ வேற அவங்கதான் காமெடி பண்றாங்கண்ணா, நீ என்ன காமெடியாவே பார்க்க ஏன்பா நான் தளபதிக்காக சொன்னப்பா. இல்ல அதான் இந்த விசில் சின்ன வந்துச்சு இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு இது அனுப்பிச்சுக்கிறேன் பாருங்க, அதுல உங்க போட்டோ எடிட் பண்ணி அனுப்பலாம்.
இல்ல இல்ல ஒரு விசில் ஊதுற மாதிரி நீங்க பண்ணணும். அது அவரு கேட்டாலே அவரே ஏதோ ஊதி எடுத்து அது போட்டோ இல்ல தருவாரு. லைக் ப்ரோ, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டிருக்கேன் பாருங்க, உங்க போட்டோ எடிட் பண்ணி நீங்க அண்ணன் மாதிரி நீங்களும் வச்சு விடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க. இருங்க. சரி, அது வரையும் அவர் அலெக்ஸ் பாக்கட்டும். விக்னேஷ் அண்ணா, நீங்க ஏதாவது சொல்லுங்கண்ணா, ஏதாவது சொல்லுங்கண்ணா. ப்ரோ அதான் அலெக்ஸ், அந்த fan- நைட்டு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி போடுங்க, 1 year ஆஃப் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. டேய் கம்மனர்ரா, அதான் ஞாபகப்படுத்தி விட்டியா மாசு. ஜனவரி 26 தாங்க ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க, அதாங்க போடுங்கன்னு. விக்னேஷ் நான் வச்ச தெரிது பார்த்தேன், அந்த டெம்ப்ளேட் பார்த்தேன். அதுல சரி இல்ல இதுல கதையை கேளுங்க. 4 அன்னைக்கு ஜனநாயகன் கதை, திரும்ப கோர்ட் வரும், திரும்ப இயரிங் வரும், திரும்ப அந்த மல்லாக்கு வந்து நிப்பான். டியூஸ்டே வந்து தலைவலி, டியூஸ்டேவா இருக்க போகுதுங்க, நல்லபடியா வரணும். ப்ரொனவுன்ஸ்மெண்ட் தானே ப்ரோ, டைமுக்கு பண்றவாங்க, அதுக்கப்புறம் எதுவும் வாதாட முடியாதுல்ல. ஆமா, இந்த இப்படி போடுறதை விட பாரதி வேட்பாளர் இருப்பாங்க பத்தியா, அவரு போட்டோ வந்து ஓரத்துல போட்டு அது கூட போடுறதுதான் முறை. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாருக்குமே, எல்லார் முகத்தையும் போடுறது. இப்ப நம்ம கல்லூர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்ல, நான் சொல்றேன் எப்படியும் அவருக்கு தான், ராஜ்குமாரனுக்கு தான் சீட்டு தருவாங்க. அப்படியா கொடுத்தாங்கன்னா சொல்றேன். அவரோட போட்டோ ஓரத்தில் வச்சு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கீழே நம்ம இது ஆதரவுன்னு போடுவோம். நம்ம ஸ்பேஸ் பெரிய சம்பவம் எல்லாம் பண்றீங்க. ஆனா எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா, இன்னைக்கு போஸ்டர் ஒட்டினாங்க, இது டே டைம்ல கிளியரா போட்டோ கேட்டேன், அது மழை பெஞ்சிட்டு இருந்தனால கொஞ்சம் இதா இருந்துச்சு, ஒட்டியாச்சு. பரவாயில்லண்ணா, நீங்க ஹேண்டில் பண்ற விதம், ஒரு பக்கம் ஒர்க்குமே நீங்க பார்த்துட்டு இதையுமே ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப பெரிய விஷயம். சென்னையில இப்போ நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஓகே, அது நார்மல் ஆயிடும். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மீதி இருக்கிற டைம்ல நீங்க என்ன வேணா பார்க்கலாம். ஆனா நீங்க டோட்டலா வேற இடத்துக்கு போயிடுறீங்க, போயிட்டு மாச கணக்குல செஞ்சு இதையும் வந்து பேலன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு அந்த உங்க ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாருமே நீங்க அந்த கனெக்டடா இருக்கிறீங்க பாத்தீங்களா, ரொம்ப சூப்பர் மேன். சரி விக்னேஷ் ப்ரோ, அவரே கேட்டுட்டாரு, எப்ப ப்ரோ கப்பலுக்கு போறீங்க? கப்பல்ல தான் இருக்கேன், போயாச்சுங்க. அங்க இருந்து எப்படி ப்ரோ உங்களுக்கு வைஃபை கிடைச்சது? டிலே ஸ்பேஸ் வரீங்க? இருங்க, இல்ல அதாவது இது பக்கத்து ஸ்டேட் மட்டும் போயிட்டு வரும். இந்த மகாராஷ்டிரல பார்த்தீங்கன்னா ரத்னகிரி டு மும்பை அந்த மாதிரி. ஓவர்சீஸ்ல எப்ப ப்ரோ போவீங்க? போண்டா, இதெல்லாம் இது எலெக்ஷன்ல முடியட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். இங்க என்ன ஏதாவது பட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு ஊருக்கு வரலாம். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல பிப்ரவரி ஜனநாயகன் ரிலீஸ் இருந்தாலும் தலைவரால பார்க்க முடியாது, மாட்டிக்கிச்சு. இல்ல இப்ப நான் இது போயிட்டேன் ஷிப்புக்கு, ஓவர்சீஸ் எஃப்ஜி வெசல் போயிட்டேன், ஃபாரின் கோயிங் வெசல். சேலரி இதே சேலரி தான், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி இதே இதுதான், சேம் சர்டிஃபிகேட்டு. இது உள்நாட்டிலே சுத்தம், அது வெளிநாட்டுக்கு போகிறது. ஆனால் அதுக்கு போயிட்டா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு டைமே கிடைக்காது எனக்கு ஃபுல்லாகவே. அதனால அது வெறும் ஒய்ஃபை கனெக்ஷனு, அது இதுவும் பண்ண முடியாது. ஒரு 100 MB தருவானுங்க, மேக்ஸிமம் 500 MB தருவானுங்க. 500 MB வச்சு என்னத்த பண்ண முடியும்? சுத்தா கஞ்சா பிஸ்னரே இருக்கானுங்க, எக்ஸ்ட்ரா காசு தரேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன்டா எவ்வளோ தருமா? 10 GB எவ்வளோ தருமா? அது சர்ன்னு ஓப்பன் பண்ண கிட்டத்தட்ட இது 8000 ரூபா 9000 ரூபா வரும் 10 GB. $10, சாரி இது $100. ஐயோ, அதுவும் லிமிட்டெடு. விக்னேஷ் ப்ரோ, இப்ப நீங்க ஃபுல்லா கப்பல்லே தான் இருப்பீங்களா, இல்ல கரைக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் சுத்தி எல்லாம் பாப்பீங்களா? இல்லடா கப்பல் தாண்டா இது. அப்ப இவ்வளவு ஊர் போனாலும் நீங்க எந்த இடத்தையும் சுத்தி பார்க்கலையா? அது வேறடா, நான் இங்க சொல்றேன், இப்ப இங்க இருக்க சொல்றேன். அவரு கதை உனக்கு தெரியாதுடா, இப்ப செகண்ட் இன்ஜினியரா இருக்கு. விக்னேஷ் ப்ரோ, நீங்க கூடிய விரைவில் வேற லெவல் ஆக போறீங்க, பாத்துங்க. அலெக்ஸ் ப்ரோ, நேத்து நீங்க அந்த படம் சொன்னீங்களா, பார்த்தேன். எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. எனக்கு அந்த வயசான பாட்டி என்ன எனக்கு
ஒண்ணும் இல்ல உங்களுக்கு ப்ரோ. புரிஞ்சுச்சு அந்த படம்? நான் இல்ல இல்ல தெளிவா நான் பார்த்த சொல்லவா இல்ல நான் தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த மினியட்டன் அந்த கிழவி இதுல்ல, அந்த ம். கிழவி வந்துட்டு அந்த புருஷனை கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அந்த நாயும் அவங்க ஏ கண்ட்ரோல்ல இருக்குது. அவ்வளவுதான் ப்ரோ. கண்ட்ரோல் எடுத்துக்காதடா அவனை கடத்தி இது வச்சிருக்கும் அவன் அந்த குகைக்குள்ள வச்சு சோறு போட்டுனுங்கிறா, புரியுதா? அந்த மூங்கில்ல மாதிரி நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து நாய் சோறு எடுத்துட்டு போகும் அதான் நாய் சோறு தின்னு போய் கொடுக்கும். அது ஆ, எப்படின்னா இல்ல ஏன்னா இல்ல புரியுற ப்ரோ. மாதிரி இப்போ கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது சார் அது ஒரு நிமிஷம் புரியுது. சார். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பாரதி படமே ப்ரோ. அதானா அப்போ? இல்ல இருங்க. இல்லடா அதான் ஒரு நிமிஷம் இல்ல பாரதி ப்ரோ. நீங்க ஆரம்பத்துல அந்த அந்த சைனாக்காரியோ வந்துட்டு தான் மலேசியாக்காரில ஆமா அந்த மலேசியாக்காரி பொம்பளையும் உசார் பண்றதுக்காக புருஷன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் ஆமா போய் சொல்லிட்டு அந்த உசார் பண்ணிட்டு வந்துட்டான்ல. ஆமா. அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தா நீங்க அந்த நாயெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான் இதே மாதிரி, புரியுதா? வீட்டை அதாவது விட்டு வெளியே வந்தா. அவன் மேல இருக்கிற காஜ்ல அவன் புருஷன் செத்துட்டான்னு போய் சொல்லி இவன் கூட்டின்னு வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கின்னு இவளை வந்துட்டு அதான் ஒரு 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 அடிமை மாதிரி வச்சுன்னு இருப்பான் இவன், புரியுதா? அந்த மாதிரி. ஆனா இது லவ்னு அவன் போய் ஏமாத்தின்னு இருப்பான். கடைசியில இவளுக்கு உண்மை தெரியும் போது இந்த கிழவி என்ன பண்ணிட்டாலாம், அந்த நாய் எல்லாமே இவனுக்கு ஆப்போசிட்டா திருப்பி வச்சு ஒரு குகையில வந்துட்டு இவனை அடைச்சு வச்சு இவனுக்கு சோறு போட்டு வளர்த்துனுக்குறா, புரியுதா? கிழவனை இந்த அந்த இவனை அது மட்டும் இல்லாத அந்த கிழவனுக்கு வந்து அவன் நல்லவனும் கிடையாது அவனுக்கு ஏற்கனவே நிறைய கல்யாணம் பண்ணியிருப்பான் அதை ஒரு பையனை காப்பாத்துறான் பாத்தியா அதுவும் பாத்தீங்கன்னா சுயநலத்துல தான் காப்பாத்திருப்பான் எனக்கு ரொம்ப என்ன நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி, அந்த So, பையன் வந்து அவன் இது பண்ற அந்த பையன் வந்து அவனுடைய இதா கையாளா? ஆமா பையன் வந்து பையன் வந்துட்டு எடுத்து கிழவன். கிளவால அதுதான் அதுதான் சொல்றேன். கிழவன் வந்து எடுத்து வளர்ப்பான் எடுத்து சுயநலத்துக்காக வளர்த்தாலும் அவன் தான் எடுத்து வளர்ப்பான் இன்னொன்னு அவன் ஃபேமிலி வந்து நக்சலைட்ல வந்து இறந்துருவாங்க அப்பதான் இவன் வந்து எடுத்து இது பண்ணி வளர்ப்பான் ஒரு அப்பாடா. கட்டத்துக்கு மேல அவங்க ஆனா அந்த ஆளை காணான்னு ஐயா சொல்லிட்டு தேடி ஒரு வரான் நிமிஷம் விக்னேஷ் bro. இல்ல 2 பேரும் யோசிச்சு பாருங்க. இப்ப 3 பேர் படத்தை பார்த்துட்டோம். உண்மையிலே இவனுங்க கொடுத்த பில்டப் அளவுக்கு அந்த படம் இல்ல. நல்ல படம் இல்லடா தான். இல்லடா இது நான் இல்லடா இல்ல ஏற்கனவே இல்ல சொன்னேன், புரியுதா? இல்ல. ஏற்கனவே இதான் சொன்னேன். ஆஹா அதுக்கு இல்லடா இதுல பிரச்சனை என்னன்னா ம். இனிமே வந்து படம் பார்க்கணும்னா இது பஸ் பிடிச்சி கேரளா தான் இல்ல போகணும் ட்ரெயின் பிடிச்சி கேரளா தான் போகணும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குண்ணா. இங்க இல்ல அதுக்கு சொல்ல இவனுங்க வந்து கமெண்ட் போட்டு வச்சிருக்கானுங்க என்னன்னா மலையாளம் மட்டும்தான் நல்லா எடுக்கிறானு தமிழ் சினிமா இல்ல என்னத்துக்கு நான் இல்ல ப்ரோ. ஒரு நிமிஷம். அந்த படத்தை நான் உங்க எல்லாம் இல்ல விக்னேஷ் bro, உனக்கு முன்னாடியே பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன், 1 மணி நேரம் மயிறு மாதிரி இருக்கும், 1 மணி நேரம் ஓகே. ஆனா இந்த மாதிரிலாம் இதை விட நல்ல படம்லாம் தமிழ்ல எவ்வளவு கிடக்குது. ஆனா இவனுக்கு பேச்சு அப்படித்தான் வந்தது. எங்க மாஸ்டர் பீஸுங்க எக்கோ எங்க இந்த மாதிரிலாம் தமிழ் சினிமா கத்துக்கணுங்க. எனக்கு என்ன மயிறு கத்துக்கணும் தான் தெரியல எனக்கு. இல்லடா ஒண்ணும் இல்ல இதுல ஒண்ணுமே கதை கிடையாதுடா அந்த ஆயாவை இல்லடா அந்த ஆயாவை இவன் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி வைக்கிறான் இன்னும் ஏமாத்தி வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்க எல்லாம் வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுது ஊர்ல காணான்னு தேடுறாங்க கடைசியா அந்த ஆயாவே பாத்தீங்கன்னா இவனை வந்து கடைசி வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கு இது ஒரு கதையே கிடையாதுடா ஐயா இது இல்ல அவனுக்கு ட்விஸ்ட்னு இதை ஹிட் ஆக்கிட்டானுங்க. நம்ம செல்வரகம்லாம் அங்க அமிச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய இல்ல லாபம் தெரியுமா? அதுதான் இதுல செல்வரகன் படத்துல என்னதான் டேக்கேவா இருக்குது. இது புரியல எனக்கு. ஏதாவது புரியுற மாதிரி பண்ணிருக்கிறானுங்களா? இப்ப அந்த இல்ல 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 அந்த பொண்ணு அவன் ஒரே வந்து நிமிஷம் நான் கிளியராவே சொல்லிடுறேன் அவனை வந்து காணான்னு சொல்லிட்டு அவன் எங்கதான் போயிருக்கான் யார் தான் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் என்னது மினியேச்சர் அவன் பேரு சாரி அவன் பேர் என்னது அவன் பேரு மறந்து அவன் போச்சு. அவன் பேரு ஒரு பேரு அவனை வந்து யாரு அதான் ஏதோ பேரு ஓகேவா அவன் பேரு கூட மைண்ட்ல நிக்கல அவனை வந்து அவன் யாரு என்ன ஏது அவனை வந்து யூகமா தான் சொல்லிட்டு இருப்பானுங்க நீங்க கடைசியா வந்து அவன் காணாத போயிட்டான் ஆனா அந்த ஆயாக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா நாயை மட்டும் வச்சுட்டு போயிருக்கான் அதை மீறி வந்து அந்த ஆயா வந்து ஒண்ணுமே இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த நாய்ங்கள்லாம் வந்து இன்னமும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் நான் கூட ஒரு அந்த இவன் சொல்லிட்டு இருப்பாங்க நான் கூட ஒரு பொம்பளை நாய் ஒன்று அனுப்புனேன் ஆனாலும் அதுக்கு வந்து கண்ட்ரோலை மீறி இது பண்ணலன்னா அதை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இந்த நாய்ங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஆள் வந்து அந்த கிழவன் வந்து இங்கதான் இங்க பக்கத்துல இருக்கான் இன்னமும் அந்த நாய் கண்ட்ரோல் இருக்குன்னா மாஸ்டர் இங்கதான் பக்கத்துல இருக்காரு அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் பார்த்துட்டு தேடிட்டு இருப்பாங்க எனக்கு கேள்வி 2 எழுந்தது மணி என்னன்னா நேரத்துக்கு இப்ப பாரதி bro. அங்க இப்ப கொன்னு போட்டுறாரு அலெக்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த பாட்டி கதை சொல்லும் போது எல்லா நாயுமே ஷூட் பண்ணிடுறாரு, கொன்னு போட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த அது உங்களுடைய குழந்தைங்களை வந்துட்டு மேபி தூக்கிட்டு வந்து இது பண்ற மாதிரி. ஆனா இவருக்கு எப்படி தெரியும் ட்ரைனிங் பண்றது? அவரு கண்ட்ரோல் வச்சிருந்தா அவரு இல்ல ப்ரோ. இல்ல இவனுக்கு இவன் சொல்லிருப்பானே உன்னால ட்ரெயின் பண்ண முடியும், இவங்க 2 பேரும் வேலையே வந்துட்டாதான் ட்ரெயின் பண்ண முடியும்னு பேசின்னு இருப்பாங்க. ஆனா அவனாலேயே ட்ரெயின் பண்ண முடியாத அளவுக்கு அந்த 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 ஒரிஜினல் புருஷன் இருப்பானே அவன் வளர்த்து வச்சிருப்பான் அந்த அளவுக்கு.
அதான். ஆனா இவனுக்கு இருக்கிற திறமைய வச்சு இவன் ட்ரெயின் பண்ணதான். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இவனை விட அந்த கிழவி ரொம்ப ட்ரெயின் பண்றதுல திறமைசாலி. புரியுதா? அதனால எல்லாமே இப்படி ஆயிப்போச்சு. இதுல அவன் இந்த படத்தை மரத்து ஒண்ணும் இல்ல ப்ரோ. இந்த படம் நல்ல படம்னு இவனுக்கு எது சொன்னானுங்கன்னா, அந்த கூட சுத்துறான்ல பையன், அவன் ஏற்கனவே வந்துட்டு அந்த படகுலம்ன்ற ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் மாதிரி இந்த படம் ஓகேவா இருக்குது. இந்த படத்துல இவனுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இல்ல, கூட இருக்கிற அந்த கிழவி கூட இருக்கிறவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒரு அந்த ஒரு எனக்கு இது வந்து புரிஞ்சிடுச்சு. விக்னேஷ் ப்ரோ நல்லா இருக்குன்னு இவனெல்லாம் நினைச்சுக்கிட்டானுங்க. ப்ரோ அதான். ஏன் ப்ரோ நீங்க வேற அந்த படமா? நான் பார்க்காம வச்சிருக்கேன், நாளைக்கு பார்க்கலாம். நீ இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஏய், நீ அதை பார்த்தாலும் கடுப்பாவடா. இல்லடா, இல்ல ஒரு இவ்வளவு நேரம் நிமிஷம் என்ன இல்ல. படம் என்ன மேட்ச்னே தெரியாம இருந்தது. கடைசியில பார்த்தா அந்த படக்கலம் படத்துல நடிச்சவங்க சொன்னீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோ. இல்லடா நீங்க பேசுறீங்க. இல்ல, ஒரே நிமிஷம் பாரதி சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆதி, நீ இந்த படத்தை பார்த்தனைய இந்த பரவமணி அம்மா வந்து பார்த்து இந்த படத்துல தூள்ல தூக்கி கொடுக்கும். என்னடா இது, இதேடா ராத்திரி ஊரா வச்சு ஆதி இல்லையே. இல்ல, இவன் பேரு இன்ஃபுளுசர் பேரு ஆதி. ரெண்டாவதா? என் பேர் எப்ப ப்ரோ ஆதின்னு நான் சொன்னேன்? ஏன்டா? சரி, கண்டினியூ சொல்லுங்க. சரி விக்னேஷ் ப்ரோ, அத பத்தி எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. எனக்கு என்ன ஆகுனா, இப்ப சா படம் பாத்திருக்கீங்களா? சாவா? சரி சொல்லு. பாத்திருக்கீங்களா தாங்க கேட்டேன், பாக்கலாம்ன்றதுக்கு. ஒரு நிமிஷம் ஷாமுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வரேன். இந்த படங்களா, கொரியன் படங்களா? நம்ம பசங்க கூட தான். எருமை இந்த ஜிக்ஸா சீரிஸ் தானே சொல்லு. நம்ம பசங்க கூட தான்டா அன்னைக்கு வந்து சிசுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருந்தான். சார் சிசு வேற சார், இது ஜிக்ஸா மாதிரி. அதுதான்டா, நான் ஏதோ விசு படம் போல பழைய படம் போல நான் அதான் அடிக்கடி கேட்டு போடுவேன். கம்னு இருங்க, சொல்லுங்க. ஆங்கில படம் இல்ல. இப்போ இந்த இல்ல ஈகோ படம் வந்துட்டு அவனுங்க கேரளால எப்படி பார்த்தானுங்கன்னா, ஈகோலடா எக்கோடா. அது ஏதோ ஒண்ணு சொன்னா மட்டும் அவன் ஒண்ணும் இல்ல, அவன் பண்ணது அவனுக்கே திரும்ப வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எக்கோ. ஐயா முதல்ல ஆனா படத்துல அந்த பாட்டி அக்கான்னு கூப்பிடுற மாதிரி தானே வருது. இல்ல பாரதி ப்ரோ, முதல்ல செல்வராகவனே நல்லா இதை விட பெட்டரா எடுக்கிறவன் தான். ஏன் அந்த எஸ் ஜே சூர்யா படமே நல்லா இருக்கும், புரியுதா? ஆனா நம்ம ஊர்ல எஸ் ஜே சூர்யா அந்த செல்வராகவன் பண்ண படமே நம்ம மிட்ட தான் பேசுவோம். அவனுங்க ஊர்ல இதுவே அதிகமா கொண்டாடுறானுங்க, அதான் தெரியல. ஒண்ணும் இல்லப்பா, அவனுங்களா கொண்டாடுவானுங்க. ஒரு क्वेश्चन கேட்டுட்டு ஓடிப்போ. கோட் ஆஃப் லா பாக்குவானுங்க. பேசலாமா ப்ரோ? ஜஸ்ட் ஒன் क्वेश्चन ப்ரோ. ஓகே, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க ஷாம் வந்திருக்காப்ல. இருங்க ப்ரோ. வணக்கம் ஷாம் ப்ரோ. பேசலாமா ப்ரோ? பேசலாமா ப்ரோ? பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? என்ன காரணம்? விக்னேஸ்வர் உன்னால தான் இருங்க. நீங்க இது பண்ணோன்னே அவர் போயிட்டாரு. நான் ஏன்னா இப்படி பண்றேன்? அன்பு நான் குடுக்கறேன்டா அவருக்கு. அலெக்ஸ், உன்னாலே அக்செப்ட் பண்ண முடியும், என்னால மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணவா? அக்செப்ட் பண்ணவா? ஐபோன். சரி, நம்ம ஊர்ல எடுக்கிற படம்லாம் நல்லாவே இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. விக்ரம் படம் போது லவ் மேரேஜ் படம் நல்லா இருக்கா? ஏய், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வயசாயிட்டு ஒரு சீனுக்கு அதுவும் 30 வயசு மேல அந்த ஆமா அந்த ஹீரோயின் கூட பார்க்க நல்லா இருக்கு, சின்ன பொண்ணு. ஹீரோயின் புதுசா இல்ல, சீரியல் நடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்டீஃபன் பாத்தீங்களா? பாக்கலையே. யாரு பாவன்? ஃப்ரெண்டா? ஸ்டீஃபன் யார் படம்? ஆமா, ஃப்ரெண்ட் தான். வந்து பாத்துட்டு போங்க. ஏன்னா படத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஸ்டீஃபன்ன்ற படம் அன்னைக்கே நான் சொன்னேன், சஜஷன் கொடுத்தேன். நான் உண்மையிலே ஒண்ணு சொல்லிட்டேன். இங்க இருக்கிற மிட் டைரக்டர்லாம் நீங்க கூட்டுன்னு போயிட்டு நீங்க மலையாளத்துல விட்டா அவனுக்கு பெரிய ஆள் ஆயிடுவானுங்க, ரொம்ப பெரிய ஆளா. உண்மையில அங்க படம் எடுக்க ரொம்ப ஈஸிடா. நீ பாதி படம் எடுத்தா போதும், மிச்சம் பாதி படம் வந்து அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நடக்கிறது, வண்டியை ஸ்டார்ட் பண்றது, வண்டி மேல உட்கார்றது, ஆக்சிலேட்டர் கொடுக்கறது, கோர்ட்டுக்கு வர்றது, அதான் ஒரு ஸ்டெப்பா தேடி ஏறி போறது. நான் ஒரு நிமிஷம் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒண்ணு சொல்லிட்டா. நீ அந்த கேரளால இருக்கிற ஒரு 10 தெருவை வீடியோ எடுத்து கிளைமேக்ஸ்ல ஏதாவது மொக்கையான 2 ட்விஸ்ட் வச்சாலே அந்த படம் இட்டு போடுவாங்க, சத்தியமா சொல்றேன்.
நீ அத கண்டிப்பா விக்னேஸ்வரன் போட்டு விக்னேஸ்வரன் எனக்கு ஒரே நான் இப்போ டவுட், நம்ம ஊர்ல டைரக்டரா உட்காந்து எடுக்கிற நல்ல படத்தெல்லாம் அங்க ஓட விட மாட்டேங்கிறானுங்களே, அது ஏன்? அது அவங்க ஏன்பா கனெக்ட் ஆகாதுடா அந்த அது ஊர்ல, அது புரியுதா? ஏய் கனெக்ட் ஆன கோட்டே அவனுக்கு இங்க போட இல்ல முடியல. கோட் அவனுக்கு கனெக்ட் ஆகல, உண்மையை ஒத்துக்கணும். இல்ல கோட்டு கனெக்ட் ஆச்சு, ஓகேவா? அவனுக்கு ஏன் திரும்ப ஓட விடல அது தெரியுமா? அது வேற, ஆனா கனெக்ட் ஆகல bro. இல்ல இல்ல கனெக்ட் ஆகல. சொல்லுது இல்ல ஏன்னா சொல்லு சாமி. சாம் ப்ரோ. அதிமுக கும்பல் கூட நம்ம பக்கம் திரும்பிட்டாங்க. அது ஆமா. ஆமா ஆமா சாம் ப்ரோ, ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா இவரு வருவாருன்ட்டு? ஷாமு உனக்கு அனுப்பிருக்கேன் பாரா 2 டைப். என்னதுண்ணா? போஸ்ட் கிளியர் கிடைக்கல, நாளைக்கு இது டே டைப்ல எடுத்து தரேன் சொல்லு. ஃபர்ஸ்ட் 2 அமிச்சிருந்தீங்களா? அது அதான். செகண்ட்ல தான் கரெக்டா இருக்கு. இல்ல அது ரெண்டும் வேற இது. ஒன்னு வந்து இன்னொரு பையன் தலைமையில, ஷாம் ப்ரோ இந்த வாட்டி ஜெயிக்கிறோம். சரி சொல்லு ஷாம், அது ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தீர். இப்ப அவங்களும் வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா அவனுங்க இதாகி போச்சுல்ல, நம்ம கூட்டணி கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சுல்ல. கூப்பிடுறேன். ஷாம் ப்ரோ நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களா மீட்டிங்? இங்க வேணாம் ப்ரோ. ஓகே சரி. நோ மணினா. அதாவது ஒயின் ஷாப்ல வந்து இதா கோயிலுக்கு போயிட்டு வந்த போல, வேணாம் வெளில போய் பேசிக்கிறேன். ஷாம் ப்ரோ நீங்க பேசிக்கா மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா? ஏன் நான் பாப்பேன். இல்ல அதுதான் அலெக்ஸ் ப்ரோ ஒரு மூவி சஜஷன் பண்ணாரு, நீங்க ஆனா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour தான் இதா இருக்கும். யார் அந்த மொட்டை தலை ஒருத்தர் நடிச்சிருப்பானே, எதுவா ஹாலிவுட் படம்? இல்ல அது இல்ல, அது வெள்ளக்கார படம். இல்ல விக்னேஸ்வரன் VPN போட்டு பாக்குறதெல்லாம் நீ பேசினுக்கிறது மண்டலம்னு மறந்துட்டு பேசுறது. ஆனா ஒரு நிமிஷம், இல்ல விக்னேஸ்வரன் அவன் விட்டா கூட மலையில, இல்ல அவன் விட்டா கூட மலையாளத்துல பெரிய ஆக்டர் ஆயிடுவான் சத்தியமா. சத்தியமா ஆயிடுவான். ஆக்சுவலா நான் விண்டீஸ்ல சொன்னேன், நீங்க யார நினைச்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ட்ரிபிள் எக்ஸ் மூவிஸ். ஷாம ஒரு நோட் பண்ணிக்க, இதால ஏதாவது ஆனா எனக்கு பொறுப்பு இல்லை. அந்த டைம்ல அது தியேட்டர்ல பாத்தரா ட்ரிபிள் எக்ஸ் படம். அது பிரிட்ஜ்ல இருந்து காரை வச்சுன்னு விழுவான்டா, இது பண்ணி அப்படி கீழே விழும்போது பாத்தீங்கன்னா பேராஷூட் ஓப்பன் ஆகி செம்மையா இருக்கும். சரி என்ன ப்ரோ, அடிமை சக்தி எல்லாம் வந்து நம்மளை பத்தி பேசுறாங்க. ஐயா முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கரூர்ல இருந்து நிறைய மேட்டர் நடக்கும் போது நீங்க கூட்டணி வைப்பான் தான் எல்லாம் பார்த்து இருந்தாங்க. இப்ப கூட்டணி எதுவுமே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் ஆயிட்ட பிறகு எல்லாம் அடிப்பானுங்க. இனிமேந்து எல்லா கட்சியும் அடிப்பானுங்க. அதாவது அலெக்சாண்டர் அவன் சொல்றது கரெக்டா இருந்தா கூட, ஆனா பல அனுபவம் சொல்றான். உண்மை இல்ல, இதுக்கப்புறம் இல்ல என் மைண்ட் ஏன் அனுபவமா சொல்றேன்னா, இனிமே அதான் அடமலை ஆரம்பிக்கும். ஆனா அவன் நம்மளும் திருப்பி அடிப்போம். அதான் பாப்போம். சும்மாவே அடிப்பீங்க. சும்மாவே நம்மள வந்து உன்னை அடி வாங்குது, என்ன பண்றது? ஆனா விக்னேஷ் ப்ரோ, ஆனா எனக்கு எடப்பாடி கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? போன வாட்டி பேசிட்டு இருக்கிறது, இவரை சின்னவரை பார்த்து ஒரு வார்த்தை, பால்டா இல்லடா அவளை பத்தி பேசும். அதனாலும் வாய்ஸ் அந்த கரகரன்னு அந்த ஃப்ரீக்வன்சி கிடைக்காத அந்த எஃப்எம் மாதிரி சவுண்டு, சின்னவரை பேசும்போது அது வேற மாதிரி இருக்கு. இவரு கூட ஆதவ அர்ஜுனா கூட பயங்கரமா பேசிட்டு இருக்கு. ஆனா விக்னேஷ் ப்ரோ, இன்னைக்கு உண்மையாலுமே எனக்கு ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஒரு மிக்ஸ்டான ஃபீல் கிடைக்குது ப்ரோ. என்ன சொல்றது, அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிதான் புரிய வைக்கணும். இன்ஃப்ளூயன்சரை தூக்குங்க அவனை, தேவையே கிடையாது. தூக்கலாமா? சரி. எனக்கு இல்ல ஆதவ அர்ஜுன் சொன்னதுல ஒரு பாயிண்ட், அதாவது என்னன்னா பிடிச்சது, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஓட்டு தூக்குனா, ஒரு ஓட்டு உனக்கு மினிமம்னு விஜய் பார்த்தா கூட நல்லாதான் இருக்குது. அதான் அது வந்துடும். அதுதான் ஓரளவுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட், அந்த ஒரு இது நல்லா இருந்தது. ஏன்னா
டோட்டலா பொதுவா எல்லாரும் சொல்லும்போது ஒரு யாருமே அந்த நம்புறது கூட கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் டவுட் போடுவாங்க. 20 ஒரு 25 ஒரு அது மாதிரி சொல்லும்போது இப்படி ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லும்போது அது நம்புற மாதிரி இது. அதான் அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் அது சொல்லுங்க. இல்லடா பிரசாந்த் உண்மைதான். அது ஆக்சுவலா பிரசாந்த் கிஷோர் வந்து bro, பார்த்தாருல்ல இன்னும் 3 நம்ம மாசம் 1 தான் இயர் இருக்குது. இதுக்கு. இவருக்கு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கும். தூக்கிடுங்கண்ணா, இந்த மாதிரி ஆட்களே தேவை. ஏய் அப்ப இல்ல அவனுக்கு பேச தெரியாது, இருந்தாலும் நீ சொன்ன தூக்கிட்டேன். நாளைக்கு வந்து என்ன திட்ட போறோம் விட்றா, கழகத்துக்காக வேற திட்டுவாங்க. நம்மளே இல்லைனாலும் கழகம் முக்கியம்பா. அந்த கட்சின்றதோட கழகன்ற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணதே இவர் தான், ஐயா கலைஞர் தான். நான் அவரு ஏன்னா ரொம்ப அவர் பேச மாட்டேங்கிறாரு, வெறும் இது மட்டும் ஹோஸ்ட் பண்ற மாதிரி மட்டும் அப்பப்போ வந்து பேசிட்டு மட்டும் போயிடுறாரு. அவருக்கும் யாரு அதுதான் அண்ணன் பேர் மறந்துட்டேனே. ராஜ்மோகன். ராஜ்மோகன் அண்ணன். அவரு இது தானே, இல்ல நீங்க அவரு சிறந்த பேச்சாளர். இல்ல அதுதான் எனக்கு என்னன்னா பாரதி ப்ரோ, ஐயா, நீங்க கவனிச்சீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் வந்து அந்த ஹோஸ்ட்லயும் பிளஸ் அவர் நடுநடுல அவரோட பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சாரு. அதுதான் ராஜ்மோகன் அவரும் ரொம்ப தேவையில்லாத 7 விஷயம் பண்ணல, அந்த கரெக்ட் லிமிட்டா இருந்தது. அதான் அந்த ஹோஸ்ட் நல்லாதான். அப்புறம் அலெக்ஸ் நீ டவுட் கேட்டியே, இல்ல என் டவுட் என்னன்னா இல்ல ஒரே நிமிஷம் எதிர்பார்ப்பா, ஏன்னா அவரு இல்ல ஒரே நிமிஷம் அந்த டவுட் நீ டவுட் நீ கேக்குற டவுட் பொறுத்து தான் பாத்தீங்கன்னா நீ வந்து இருக்கிறதும் ஒண்ணு. இல்லையா பயரா பேசினாரு இல்லையா, அதே மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மாநாடுல ஆங்கரிங் பண்ணாங்களே அது ஓகேவா உங்களுக்கு அந்த பொண்ணு? இல்லடா சின்ன பசங்க அது இது பண்ணது நல்லா தான் பேசுனாங்க, நல்லா ப்ரோ. ஒரு நிமிஷம், இல்ல லயலாமணி ஏன் இல்ல? எங்க இல்ல இருந்தாரு, அங்கதானே இருந்தாரு. ஏன் பேசலன்னு கேக்குறாரு. ஏன் மெயினா பேச இப்ப எவ்ரி மீட்டிங் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு வரணும்ல. இன்னொரு மீட்டிங் அவர் தொகுத்து வழங்குவாரு, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ வந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழால வந்து மணி அவர் பேசினாரு, லைலாமணி பேசினாரு, பொதுக்கூட்டுல வந்து ரமேஷ் அண்ணா பேசினாரு. அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல அவங்க இது பேசுவாங்க, ஸ்போர்ட் பர்சன். அடுத்து வந்து பிலிக்ஸ் பேசுவாரு, அந்த மாதிரி. அப்புறம் ராவுத்தர் பாய் பேசுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு அவர் ராவுத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவா நல்லா பேசுவார், செம சூப்பரா. இவங்க வந்து எல்லாருமே பேசுறாங்க, மனுஷன் வந்து ஆப்போனன்ட் வந்து சர்க்காசத்திலே போட்டு தள்ளுறாரு அவரு. அதுதான், அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாவும் பேச மாட்டாரு, என்ன சொல்ற, ஒரு ஒரு எப்படி சொல்ற, அட்டாக் பண்ணுவாரு, ஆனா அதுல எந்த தப்பான வார்த்தையும் இருக்காது. ஒரு மாதிரி அவர் கோவப்படாம பேசுறாருண்ணா ஒரு ஆர்குமெண்ட்ல. கோவப்படாத, இன்னொன்னு வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸாம்பிளோட சொல்லுவாரு, அதை தெளிவா சொல்லுவாரு. அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது. அதாவது எனக்கு அண்ணா எப்ப பேசினாலும் இந்த படத்துல வருதுல முதல் அந்த அர்ஜுன் வந்து கேள்வி கேட்பான் இல்லையா முதல்வர் அந்த படத்துல, அந்த மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரி இருக்கும். அவர் ஒரு பாயிண்டும் சிற்பம் நச்ச மாதிரியே இருக்கும். இல்ல அப்படி சொல்லக்கூடாது, நெத்தி அடி கேள்வி கேட்டோம். அவரு அந்த மாதிரி பேசுவாரா? சிடி அண்ணா வந்துட்டு எப்படி பேசுவாருன்னா நிதானமா அதே மாதிரி குத்தி விட்டுருவாரு, சூப்பரா பேசுவாரு அவரும். ஐயா ஆமா, வினோத் அந்த ஸ்பீச் கேட்ட பிறகு ஐயா ஐயான்னு நாக்குல ஒட்டிக்கிச்சு. இல்ல இந்த ஒரு மேட்டரை எடுத்து பார்த்தா செங்கோட்டையன் ஐயா நல்லா பேசுறாரு. அவங்களும் நல்லா பேசுனாங்க. கொஞ்சம் முன்னாடி மைக்கு வந்த நான் பேச முடியல, சாரி. ஒரு क्वेश्चन கேக்குறேன். உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா ப்ரோ, யுஎஸ்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. சாரி ப்ரோ, நான் ஒரு நம்ம படத்தை பத்தி கேட்கலான்னு இருக்கு, ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணிடுச்சு, அதான் பேச வந்தேன். சாரி. இந்த நிமிஷத்துல கட்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க, யாரும் என்ன பரவாயில்ல கேளுங்க, இது படம் தானே. ஆமா ப்ரோ, ஏன்னா
எனக்கு ஒரு சந்தேகம் ப்ரோ. நான் டி சீரியஸ் ஆஃபீஸ்ல கால் பண்ணி கேட்டேன். நம்ம படத்துல மொத்தமா 4 சாங்ஸ் இருக்கா? இல்ல அதுக்கு மேல சாங்ஸ் இருக்கா? ஏன்னா ஜூ பாக்ஸ் வரல. மத்த ட்ராக்ஸ் 4 மீதி மேல வரல. இருக்கு ப்ரோ. 4 மேல இருக்கு. அது அனிருத்தே சொல்லியிருக்கான். 4 மேல ஆனா ட்ராக்ஸ் இருக்கு. லிரிக்ஸிஸ்ட் பேர்ல கார்த்திக் நேஹான்னு ஒண்ணு இருக்கு. அறிவு இருக்கு. விவேக் இருக்கு. விவேக் 5 சாங்ஸ் எழுதியிருக்காரு. ஆமா, விவேக்கும் 2 பாட்டு இல்ல ப்ரோ இது 5 சாங்ஸ் பண்ணிருக்கான். எழுதியிருக்காரு. அதுல ஆமா, ஆமா. அவனும் அதான் ஓனா பாடி இருக்கவும் செய்யிருக்கானா இதுவும் இருக்குது. இல்ல ப்ரோ, இப்போ மேக்ஸிமம் இல்ல உங்களுக்கு கச்சேரி பாட்டு, ஆமா. ராவண மகன் பாட்டு, ஆமா. அப்புறம் இந்த அதான் ஒரு பேரே வரலாறு பாட்டு, ஆமா. இதுக்கு அடுத்து இன்னும் லவ் பாட்டு செல்லமங்களே விடுங்க. அந்த லவ் சாங் செல்லமங்களே கூட விவேக் தான் செல்ல மகள் எழுதியிருக்காரு. இருக்கு, கச்சேரி வந்து லவ் அறிவு பாட்டு தான் எழுதியிருக்காரு அந்த லவ் பாட்டு. பாட்டு இல்ல. ஆமா. இதுல இன்னொன்னு ப்ரோ, இல்ல 3 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் படத்துல உங்களுக்கு மினிமம் அந்த 5 பாட்டு, அந்த 5 ட்ராக் இதெல்லாம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த அந்த இங்கிலீஷ் ராப் அந்த அந்த ட்ராக்கும் விடல. ஆமா, அது வந்து ஹனுமான் கைந்தா பாடி இருக்காரு அந்த ராப் சாங். ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்போ இல்ல அவன் ஆல்பம் விடணும். ஆடியோ லான்ச் பண்ணி ஆல்பம் விடாத ஒரு ஆள் இவன் தான் என்ன ஆமா கேட்டா. ஆமா கண்டிப்பா போயிட்டுக்கார பையன். என்ன நடக்கிறேன்னு புரியல ப்ரோ. அப்ப கடைசியாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கு இல்ல அப்புறம் தான் இல்ல இல்ல அது முதல்ல இல்ல ப்ரோ, இப்போ உங்களுக்கு ராவணமாவனே அது விட்டதுக்கு ஒரு காரணம் அது. அதான் உங்களுக்கு ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் ஒரு ஐப் இது வரணும் கூட. படம் அது போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுதான் அதையே விட்டான். பரவாயில்ல, இருக்கட்டும், அது பாத்துக்கலாம். அதான் ஆனா படம் இப்போ இல்ல புது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது ப்ரொமோஷனுக்காக அடுத்த புது பாட்டு தான் இறக்கி விடுவாங்க. அந்த ஹனுமன் காந்தி பாட்டுலாம் புது ப்ரோ பாட்டு ஒரு சீக்ரெட் விஷயம் சொல்லணும் இங்க. நான் வந்து யூஎஸ்ல சிக்காகோல இருக்கேன். அப்ப அங்க கிட்டத்தட்ட என்னோட ஃபாதரோட பிரதர் தான் ஏஎம்சி தியேட்டர் செயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கண்டென்ட் ஆல்ரெடி லாக் ஆயிடுச்சு. அவங்க அது பார்த்துட்டாங்க படத்தை. ஆனா அங்க வந்து அன்கட் வெர்ஷன் தான் வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஹைப் பண்றதுக்கு பேசல. ஆனா கிட்டத்தட்ட இல்ல அதான் இல்லங்க ஒன்னு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். இரு அலெக்ஸ், அவர் பேசட்டும், ஃபுல்லா பேசட்டும் அலெக்ஸ். இரு அலெக்ஸ். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அது இருக்கட்டும். இல்ல ஓகே, சென்சார் போர்ட் டீம் பார்த்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓவர்சீஸ்க்கும் அந்த கேடிஎம் இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா இந்தியால இல்ல. சொல்லுங்க. ஆமா ஏன்னா எங்க அப்பாவோட பிரதர் தான் கிட்டத்தட்ட க்ளோஸ் தான். அப்ப அவர் வந்து முழு படமே பார்த்துருக்கேன். அந்த தியேட்டர் ஸ்டாஃப் இல்ல, அந்த மெயின் பர்சன், ஏஎம்சியோட மெயின் தியேட்டர் செயின்ஸ் ஹால் பண்ற. என்ன சொன்னாரு ப்ரோ? என்ன ப்ரோ? நைல்ஸ்ல ப்ரோ. என்ன சொன்னாரு? சிக்காகோ நைல்ஸ்ல ஏஎம்சி சவுத் ஈஸ்ட்னு ஒரு தியேட்டர் இருக்கு. அங்க ஆல்ரெடி கண்டென்ட் வந்து அவங்க ஜஸ்ட் தியேட்டருக்காக ஜஸ்ட் செக் பண்ணுவாங்க இந்த சவுண்ட் அவுட்புட் இதெல்லாமே. மற்ற எவ்வளோ டெசிபிள் வைக்கணும் இதுக்காக படம் கண்டென்ட்டாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட, ஆனால் சார் படம் எப்படி இருக்கு? இது வந்து அவர் வந்து ஒரு படத்தை இந்த படத்தை ரொம்ப ஹைப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. ஏன்னா அவர் இந்த மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது. அப்போ இந்த படம் வந்து அந்த மாதிரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக அவங்க ஒரு நியூட்ரலான பர்சன் தான். அவர் ஒரு தியேட்டர் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு எதுக்கு அவர் யாரோட ஃபேனும் கிடையாது. ஆனால் ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தை பற்றி. சும்மா இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏறுறதுக்காக நான் இந்த ஸ்பேஸில் வந்து பேசலை. இது நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரு வருத்தம் இருக்குது ப்ரோ. ஏன்னா நம்ம கட்சி ரீதியாக எங்கேஜாக இருக்கு. ஆனால் படத்தை புரியுது கோர்ட்டில் இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஓடியாவது அந்த ஜூ பாக்ஸ் ஆகுது அவங்களுக்கா ரிலீஸ் பண்ணலாமே. கிட்டத்தட்ட ஒரு ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட் தான். ஏன்னா மற்ற ட்ராக்ஸ் இருக்கு. இது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி போச்சுன்னா, சொல்லுங்க. ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு டவுட்டே வந்து போச்சு. ஓகேங்களா? அது எல்லாருக்கும் இல்லை, ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சேர்த்து. ஏன்னா அவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு மாதிரி இப்போ கோர்ட்டு கடைசி நம்பிக்கை வந்து கோர்ட்டு தான். ஆனால் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சரியான பதில் இல்லை. காரணமே இல்லாத அவங்க ஒத்தி வைக்கிறாங்க. அந்த ரீசன் கூட சொல்ல மாட்றாங்க. அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கன்னா, ஸோ அதை வந்து பார்த்துக்க வேண்டியதான். இப்போ வந்து மத்திய அரசு வந்து டைரெக்டாக சேலஞ்ச் விட்ட மாதிரி பண்ணியிருக்காது. மக்களுக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடுத்த அப்டேட் விடுவாங்களா? இல்லை அடுத்த சாங் விடுவாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். அது என்னது ஒரு நாள் போதும்ல. மைண்ட் அப்படியே பட்டுன்னு இதாகுது. ஆனா இல்ல என்ன கேட்டா, கோர்ட்ல உங்களுக்கு அப்ரூவ் ஆகி சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ்ன்ற மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் இல்ல பண்றாங்க. ப்ரோ,
இல்ல ஏதோ அலெக்ஸ் ம். ப்ரோ, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பீல் போவாங்க. அப்பீல் போனா கொஞ்சம் ஜஸ்டிஸ் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால சொல்றேன் இல்ல, அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு சர்டிபிகேட் வர்றதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். வந்த பிறகு ஒரு அதுதான்டா, வாரம் அந்த இல்ல சர்டிபிகேட் வர்ற வரைக்கும் விக்னேஷனா நம்ம இதுல ம், இன்னொரு ம், ப்ராப்ளம் இருக்கு. அடுத்த மாசம், அதாவது ம். பிப்ரவரியில மார்ச்ல வந்து இதே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல இருந்து அவன் படம் மார்ச் வரும். எல்லாம் இல்லையா, ஆமா, படம் அவங்களுக்கு போஸ்ட் 19th எலெக்ஷனுக்கு டாக்ஸிக் அப்புறம் இருக்கு. தான். ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு எலெக்ஷன் டேட் விட்டுட்டா படம் கன்ஃபார்மா ரிலீஸ் இல்ல. ஆமா. கோட் ஆஃப் எலெக்ஷனுக்கு கண்டக்ட் அப்புறம் தான். உள்ளுக்குள்ள வந்துடும். அப்ப படம் ரிலீஸ் பண்ண ஆமா. முடியாது. ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ். அதனாலதான் இப்ப இல்ல நம்மளே கோர்ட்ல ஏன் ஜன்னாகின் வந்துட்டு இவங்க கேவின் என்ன சொல்றாங்க, 500 கோடி போட்டு எடுத்திருக்கோம், எலெக்ஷன் முன்னாடி விட்டதான் ஒரு மோசம். ஏன்னா படம் ப்ரோ, எலெக்ஷன் கோர்ட்டு வந்து அதிகமா சொல்லுவாங்க 500 ஆளு எல்லா படமும் அவங்க ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் ப்ரோ. நம்மளா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் 500 கோடி போட்டிட்டு அவரோட ஸ்ட்ரெஸ்ஸை யோசிச்சு பாருங்க ப்ரோ. கண்டிப்பா அந்த business திரும்பவும் இல்ல ப்ரோ, சம்பாதிக்கணும். இல்ல திரும்ப இல்ல ப்ரோ, திரும்பவும் சொல்றேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் படத்தை விட்டா உங்களுக்கு படமே நிறைய சீன் ஏதாவது ஒட்டாம போயிடும். ஆமா ஆமா. இது தளபதிக்கும் தெரியும், இது எல்லாருக்கும் ஆனா தெரியும். ப்ரோ ஒரு விஷயம் ப்ரோ, இதுல ஆர்ம்ஸ் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த போபி டியோலோட கேரக்டரே ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. அந்த ஓஎம்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே இது ஒரு சிஎஃப்சிக்கு அவங்கள தூண்டுற மாதிரியான சீன்ஸ் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனால இல்ல படத்துல இல்ல ஏ- வயலன்ஸ் சீன்ஸ் ஏங்க அதிகமா இருக்குது. இல்லைங்க, வயலன்ஸ் இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றேன், காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி வந்த படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அசால்ட்டாக கொடுத்துட்டாங்க. என்னன்னா அவங்க ஐடியாலஜிக்கு இப்போ பிஜேபியா அவங்க ஐடியாலஜிக்கு சப்போர்ட்டிவாக ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்களா, அவங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுமே இல்லாத கொடுத்துருவாங்க. ப்ரோ இது வந்து பிரசூன் அதை அதை ஜோஷி அவன் தான் சேர் சொல்றது கேளுங்க அவங்களோட சொல்றது கேளுங்க ஈகோவை அதை டச் பண்ணிட்டேன் ப்ரோ. அதனாலதான் இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்லை இல்லை நீங்கள் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஓகேங்களா. இது வந்து ஈகோ இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் இருக்குது. ஆமா அது அதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு காரணத்துக்காக இதை நிறுத்தி வச்சு பச்சையா தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த என்ன சொல்றது சென்சார் போர்டு ஆனா ப்ரோ பர்சனோ பயந்துட்டு இல்லை இருந்தேன் அந்த ப்ரோ. தணிக்கை ஏன்னா 234 அவங்க கோடி மேலே நம்ம வந்து பழிய போட வேணாம். பழிய போட்டோம்னா அவங்க வந்து ஒரு இல்ல பப்பட்ஸ் ப்ரோ ஒரு இல்ல இல்லைங்க ப்ரோ என்ன இது இன்னைக்கு சொல்றது. வந்து இது வந்து அண்ணாவே பேசணும். இன்னைக்கு வந்து தலைவரே சொல்லியிருப்பாரு ஆனா பாத்தீங்களா? ஆனா சிம்பிள் வந்து கிடைச்சது வந்து பெரிய ஒரு விஷயம் ப்ரோ. நிமிஷம் ஒரு மார்க் ஒரு நிமிஷம் சொல்லு சாமி. இல்ல இன்னைக்கு அண்ணன் வந்து அண்ணனே சொல்லியிருப்பார்ல, நிறைய அழுத்தங்கள் கொடுத்தாங்க, அந்த அழுத்தங்களுக்கு தான் அவர் பயப்படுறாங்க அவரு. இது எல்லாமே இதுவும் சேர்த்துதான் அதை கவர் பண்ணியிருக்காரு அவர். ஷாம் ப்ரோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபியர் பண்ண தப்பா நினைச்சு கூடாது. ஏன்னா இப்ப வந்து பிஜேபி அரசாங்கம் கிட்ட இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அவங்க நினைச்சா நம்ம தளபதிக்கு ஏதாவது குப்பையான சிம்பிள் கூட கொடுக்கலாம். ஆனா நம்ம வந்து சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி விசில் சிம்பிள் கிடைச்சது பெருமையா இருக்கு. நல்ல சிம்பிள் ஆமா, இது, ரொம்ப கரெக்டான சிம்பிள் கிடைச்சிருக்கு. விக்னேஷன இன்னைக்கு ஆதவண்ணா வந்து ஒரு பயங்கரமா அந்த விசில ஆமா பத்தி ஒரு சொன்னேன், மேட்டர் எழுத்து அந்த விட்டுரு பாத்தீங்களா? எலெக்ஷன் ஆபீசர் ஒரு ஃபேனா இருக்கும், அதனாலதான் நமக்கு இந்த சிம்பிள் கிடைச்சது. ஆமா பயங்கரமா ஆமா சொல்லிட்டாரு ஆமா அவருக்கு. கண்டிப்பா. இல்ல வாய்ப்பு இருக்குதுதான் நினைக்கிறேன் ஷாம் ப்ரோ. ஆனா அவர் இல்ல சொன்ன விதம் வந்து எல்லாருக்குமே அது ஒட்டுமொத்த நார்த்தா அணிலுடான்ற மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டு. இல்ல அதுதான். ஆனா இல்ல சொல்லிருப்பாரு ஷாம் ப்ரோ, சவுத்துல 2-3 வீக்ஸ் பிஃபோர் எப்ப பேசணும்னு நினைக்கிறோம் அலெக்ஸ் ப்ரோ சிம்பிள் பத்தி. அலெக்ஸ் அது மட்டும் இல்ல அலெக்ஸ், ஒரு நாள இப்ப கோர்ட்ல நமக்கு சாதகமான தீர்ப்பு வரலன்னா ரிவைசிங் கமிட்டியில போனா அவங்க கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு இழுப்பாங்க அலெக்ஸ். உங்களுக்கு புரியும் இல்லையா ப்ரோ? முதல்ல இல்லங்க, ஒரு ரியாலிட்டி ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. பிப்ரவரி மிட்டுக்குள்ள உங்களுக்கு படத்தை இறக்கி ஆகணும். ஆமா உங்களுக்கு அப்படி வரல, அப்படி வரலன்னா அவ்வளவுதான், நேரா எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ப்ரோ. ஒரு முடிவு வந்துடும், தெரிஞ்சிடும். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தளபதி இன்னைக்கு படத்தை பத்தி ஏதாவது பேசுவாங்க. ஆனா பிரச்சனை இல்ல ஒண்ணும். இல்லங்க, படத்துக்காக பேசுறான் ஆயிடும், புரியுது. ப்ரோ அதுதான் அந்த பாயிண்ட்லயே அவர் கவர் பண்ணிட்டாரு. இல்ல ஒண்ணு சொல்லிட்டா, இல்ல ப்ரோ, அவரு ஜனநாயகன் பேசினாருன்னு தெரியுங்களேன், படத்துக்காக தான் இப்போ வந்து பேசுறாரு, அரசியலுக்காக பேசலன்னு ஏதாவது புரியுது. அதான் அது தேவையில்லாத வேலை. அவர் அதான் ஒரு என்ன ப்ரோ பேசல. எதிர் பசங்க பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, அவர் படத்தை பத்தி அவரு பேச மாட்டேன். ஆனா இன்னொன்னு மார்க் ப்ரோ, அண்ணன் சொல்லிதான் நமக்கு வந்து தெரியணும்ன்றதுமே கிடையாது. இல்ல அண்ணனுக்கே தெரியும் நமக்கு இங்க இல்ல என்ன மக்களுக்கு. போயிட்டு, சாரி மக்களுக்கு
இங்க இங்க வந்து என்ன நடக்குதுன்றது மக்களுக்கே தெரியும். இத ஆனா வந்து இல்ல பாரதி ப்ரோ, இல்ல அவரு கேக்குறது என்னன்னா, இப்போ இந்த படம் இவ்வளவு பிரஷர் வந்துட்டு பின்னாடி இந்த கொடுக்கறது அதான் பிஜேபி இல்ல டிஎம்கே நம்ம பேசுறோம். அது அவரு பேசலாமே சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆமா ஆமா கோர்ட்ல கேஸ் போகும்போது இது பேசக்கூடாது. ஆமா ஆமா அதே நேரத்துல ஜுடிஷியரியில ஒரு இன்டைரக்டா ஆமா இது ஆமா சொல்றது நம்ம பேசுறது வேற, அண்ணன் பேசுறது வேற. அது அப்படி பேசிட முடியாதுல்ல. எதுவுமே வந்துட்டு வேலிடா ஆமா இவங்கதான் பண்ணிருக்கிறாங்கன்றது தெரிஞ்சா மட்டும்தான் அதை வந்து பேசுவாங்க. பாரதி ஒரு நிமிஷம் இல்ல யோசிச்சு பாரு. இல்ல அலெக்ஸ் இன்னைக்கு மட்டும் விஜய் பேசி இருந்தாருன்னு போமே, ம். 27ஆம் தேதிக்கு கோர்ட்ல அதை ஒண்ணு இழுத்து இந்த விட்டுருவானுங்க. அலெக்ஸ் இன்னொரு இப்ப ஒரு ஆமா நம்ம படத்துல கிட்டத்தட்ட 24 கட்டு வந்திருக்கு. நீங்க ரிவைசிங்ல போனா அது வந்து 50 கட் ஆகும். அப்ப படத்துல முக்கியமான ஆமா சீன்ஸ் எல்லாமே தூக்குவாங்களா இல்லையா? அவங்க நினைச்சா எல்லாமே முடியும் இல்லையா? ப்ரோ, முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சென்சார் போர்டு படி பார்த்தா ஒரு இப்போ